உயிரும் உடம்புமார் 30 முதலே அப்படின்பாரு தொல்காப்பியர். என்னன்னா உயிரெழுத்துகள் 12ம் மெய்யெழுத்துகள் 18 சேர்ந்த 30 எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா உயிர்மை முதலான பிற சார்பெழுத்துகள் இதை மையமாக கொண்டுதான் பிறக்கும், இதை சார்ந்துதான் பிறக்கும். அதனால இது முதல் காரணமா இருக்கிறதுனால இதற்கு முதல் எழுத்துகள் அப்படின்னு பேரு. இந்த சார்பெழுத்துகள் அப்படின்னா அது 10 வகைப்படும், நாம அதை பார்ப்போங்க. அப்புறம் இந்த மெய்யெழுத்துகள் இல்லை, இந்த மெய்யெழுத்துக்களை இனங்களா பிரிச்சதை நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு நம்மகிட்ட இருக்கு. ஆயுத எழுத்து என்பது தனிநிலை, முப்பார் புள்ளி, அகேனம் அப்படின்லாம் இதுக்கு வேறு வேறு பேர்கள் உண்டு. அதனால இந்த ஆயுத எழுத்து தமிழ்ல நவீன நுட்பமான ஒலிப்பு முறையுடைய ஒரு எழுத்து எதுன்னு கேட்டா அது ஆயுத எழுத்துங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். நுட்பமான ஒலிப்பு முறையுடைய எழுத்து எது அப்படின்னா தனியா இருக்கிற தனிநிலையான ஆயுத எழுத்து ஒன்று. ஆக நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா 12 உயிரெழுத்துகள் இருக்கு, 18 மெய்யெழுத்துகள் இருக்கு. இந்த 12ஐயும் 18ஐயும் பெருக்கணும்னா வருகின்ற விடை இருக்குல்ல, அதுதான் 216. இந்த 216 எழுத்துக்கள் கூட ஆயுத எழுத்தை ஒன்றை கூட்டணும்னா 247 எழுத்துக்கள் நம்ம தமிழ்ல எழுத்து வரி வடிவமா இருக்கு. இந்த வரி வடிவங்களை நாம ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, இந்த ஆயுத எழுத்தும் இந்த இக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதுக்கு ரெண்டையும் சேர்த்தோம்னா 19 எழுத்து வருது இல்லையா. இது ஒரு 18, இது ஒரு 1, இதை சேர்த்தா 19 எழுத்து. ஒற்றெழுத்துன்னு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் உண்டு? ஒற்றெழுத்துகள் அப்படின்னா அது 19 எழுத்து. இதுக்கெல்லாம் அரை மாத்திரை அளவு. இதுக்கெல்லாம் எத்தனை மாத்திரை அளவு? அரை மாத்திரை அளவு. சொல்லி முடிக்க முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. ஒரு இடம் சத்தக்குள்ள சொன்னா ஒரு மாத்திரை. இயல்பாக கண் சிமிட்டும் நேரமும் கை முடிக்கும் நேரமும் மாத்திரை என கொள்ளப்படும். இதுதான் மாத்திரையுடைய அளவு. கால அளவு வேணும் இல்லையா, நாம் ஒரு எழுத்தை உச்சரிக்கக்குள்ள அதுக்கான ஒரு கால அளவுல தான் நம்ம உச்சரிக்கிறோம். இப்ப ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா இதெல்லாம் ஒரு இடம் தட்டுக்குள்ள சொல்றோம். அது கீழே உள்ளதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், 2 இடம் சொன்னோம் இல்லையா. இப்ப இந்த ஐயன்னா இருக்கு இல்லையா, இந்த ஐயன்னாவுக்கு பெரும்பாலும் சந்தேகம் வரும் பிள்ளைங்களுக்கு. ஐயன்னாங்கிறது 2 மாத்திரை ஒளியுடைய ஒரு எழுத்து. இது சொற்கள் அவர்கள முதல்ல வந்ததுன்னா 1.5 மாத்திரையாகவோ, இடையில வந்ததுன்னா 1 மாத்திரையாகவும் குறைந்து ஒழிக்கும். அதனால அதுக்கு ஐகார குறுக்கம் அப்படின்னு பேர். இப்ப வளையல் அப்படின்னா அங்க 1 மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். அதனால அதை நம்ம என்ன செய்யணும், அங்க 1 மாத்திரை அளவு குறைஞ்சு ஒழிக்குது இல்லை, அது ஐகார குறுக்கம்னு பேரு. முதல்ல வந்தது இப்போ 5 அப்படின்னு எழுதுறோம்னா அங்க 1.5 மாத்திரை அளவு வரும். இது தனியா வரணும் போது தான் 2 மாத்திரை அளவு. இதுக்கு 2 எழுத்தோட கூட்டு ஒலி இந்த ஒலி. இது எப்படின்னா ஆனா ஈனாங்கிற எழுத்து இருக்குல்ல, ஆனாவும் ஈனாவும் சேர்ந்ததுன்னா ஐங்கிற ஒலி உண்டாகும். ஆ ஈங்கிற ஐ. அதனால அளபடையில இந்த ஐயன்னாவுக்கு ஈனாவை துணையாக எழுதுவாங்க. நாம அந்த போகல வேற விரிவா பார்ப்போங்க. அதே மாதிரி இந்த அவ்வண்ணா இருக்குல்ல, இந்த அவ்வண்ணாங்கிறது ஆனாவும் ஊனாவும் சேர்ந்த கூட்டொலி தான் ஆவு தான் அவுன்னு வந்தது. ஆவு அப்படிங்கிற எழுத்து அவுங்கிற வடிவம் பெற்றது. அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நெடில் எழுத்துகள் என்ன, குறில் எழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த எழுத்துக்களோட இந்த மெய்யெழுத்து சேருதில்ல, மெய்யெழுத்து சேரவில்லை, உயிர்மை எழுத்தா மாறுதா, அந்த உயிர்மை எழுத்துக்கும் இந்த உயிரினுடைய அளவு தான் மாத்திரை அளவு. அதுக்கு மாத்திரை அளவு மாறுபடாது. இதை நீங்க நல்லாக மனசுல நன்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு இக்கண்ணாங்கிறதுக்கு அரை மாத்திரை, ஒரு ஆணாங்கிறதுக்கு 1 மாத்திரை. இக்கண்ணாவையும் ஆணாவையும் கா இக்கு கூட்டலா அப்படின்னு நம்ம சேர்த்தோம்னா இக்கா கா கா. ஆணாவுக்கு என்ன மாத்திரையோ அதே மாத்திரை தான் கா கா கா. கரெக்டா அதே மாத்திரை தான் வரும். இங்க 1.5 மாத்திரை ஆக. இதனாலதான் இதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, நாழி உப்பும் நாழியப்பும் நாழியான வாறு போல. 1 டம்ளர் உப்பும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்ந்ததுன்னா 1 டம்ளர் தான் வரும், 2 டம்ளர் வராதுப்பா. ஏன்னா உப்பு தண்ணியில கரைஞ்சி போகும். அது போல இந்த மெய்யெழுத்து வடிவத்துல மட்டும்தான் புள்ளி இல்லாம அப்படியே மெய்யெழுத்து புள்ளி எடுத்துட்டோம்னா இக்கு காவா மாறிடுதா. ஆனா இதனுடைய மாத்திரை அளவு தான் இது. சவுண்டுல ஆ சவுண்டு வரும், ஆனா வடிவத்துல இது எப்படி இருக்கும், காங்கிற அந்த இக்குங்கிற வடிவம் தான் இருக்கும். இதெல்லாம் நுட்பமா நமக்கு இந்த எழுத்துக்களோட விரிவை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த தமிழை பொறுத்த அளவுல இது 6ஆம் வகுப்புல உங்களுக்கு இருக்க முடியாது. இதுல இந்த எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா திரும்ப அது சொல்லிலக்கணமா மாறுது. எழுத்துக்கள் சொல்லிலக்கணமா மாறுது. சொல்லுன்னா என்னங்க, ஒரு எழுத்து தனித்து நின்றோ சில எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ ஒரு பொருளை உணர்த்தினால் அது சொல்லுன்னு பேரு. என்ன சொல்லுவாங்க, ஒரு எழுத்து இருக்கு. இப்ப கைன்னு ஒரு எழுத்து இருக்கு, என் கை இருக்கு இல்லையா,
இந்த கைங்கிற ஒரு எழுத்து, பையங்கிற ஒரு எழுத்து, தைங்கிற ஒரு எழுத்து, வா, போ, நீ, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த எழுத்துலாம் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு பேர். இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி தமிழில் எத்தனை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நன்னூலார் வகுத்ததின்படி, நன்னூலில் இருக்கு இல்லையா, நன்னூல்ங்கிற பவனந்தி முனிவர் எழுதின நன்னூலில் சொன்னதின்படி ஓர் எழுத்து ஒரு மொழி 42 இருக்கு. எத்தனை இருக்குங்க? 42 இருக்கு. 42 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த 42ங்கிறத நாம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அதை எழுதக்குள்ள கரண்டி எழுதிட்டோம்னா இது நினைவு வச்சுக்க ஒரு எளிய வழியா இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதை நம்ம மறக்க மாட்டோம். அதை எழுதக்குள்ள ரெண்டுத்துக்கு அந்தாண்ட போட்டால் 42 வந்துடுது. அதனால் நினைவு வச்சுக்கிறதுக்காக இது நாம 42 எழுத்துகள் இருக்கு. 42 எழுத்துகளும் ஒரு எழுத்து ஒரு மொழி, ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தே பொருள் தரக்கூடிய சொல்லு. சில எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் தருது, அதான் சொல்லினுடையது. அடுத்தது பொருள் இலக்கணம். அந்த சொல்லுக்கு பொருள் உணர்த்துவது. தமிழில் மட்டும்தான் பொருளுக்கு இலக்கணம் வகுத்தாங்க. அறப்புற அகம் புறம்னு அகத்துக்கும் புறத்துக்கும் பொருள் இலக்கணம் வகுத்த பெருமை உடையது தமிழ். அடுத்தது யாப்புன்னு சொல்கிறோம். யாப்புன்னா என்னன்னா செய்யுள் எழுதுறாங்கல்ல, ஒன்றோட ஒன்று சொற்களை கட்டமைச்சு ஒரு செய்யுள் வடிவம் வரி வடிவம் எழுதுவதற்கு இந்த யாப்பு இலக்கணம் மிக மிக முக்கியமானது. அதற்கப்புறம் அணி இலக்கணமும் இருக்கு. அணி இலக்கணம்ங்கிறது என்னன்னா செய்யுளை எழுதுகின்ற கவிஞர்கள் அதை அழகுபடுத்துவதற்காக சில உத்திகளை கையாண்டாங்க. நாம் எந்தமே நம்ம ஆடை ஆபரணம்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, நாம் அது போல உடம்புக்கு ஆபரணங்கள் போடுறது மாதிரி கவிஞர்கள் தன்னுடைய செய்யுளை அழகுபடுத்த இந்த அணி இலக்கண உத்திகளை பயன்படுத்தினாங்க. அதில் தண்டி அலங்காரத்தில் 120 வகை அணி இருக்கு. இதில் ஓமை அணி தான் தாய் அணின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த காணொலியில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எழுத்தினுடைய வகைத்தொகை தெரிஞ்சுக்கிறோம். இலக்கணம்ங்கிறது அடிப்படை என்ன? நாம் முதல்ல எழுத்து, சொல், பொருள், யாப்பு அணின்னு 5 இலக்கணம் இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்தது ஒரு சுருக்கம். 5 இலக்கணம் இருக்கு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்துக்கள் 18, வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள்னு 6 பிரித்து வச்சிருக்காங்க. நான் 3 எழுத்தையும் பிரித்து 6 வச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஆயுத எழுத்து 1 இருக்கு. 247 எழுத்து இருக்கு. இதை மட்டும் இந்த ஆடைகளில் பார்த்தோம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களோட சந்திப்போங்க. நன்றிங்க, வணக்கம்.